எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம். சற்று முன் பார்த்தீங்கன்னா நம்முடைய முதல்வர் விஜய் அவர்களும் முதல்வர் விஜயுடைய மகனும் பேசின ஒரு முக்கியமான ஃபோன் ஆடியோ தற்போது சோசியல் மீடியாக்களில் மிக பெருமளவுக்கு வைரலாக போயிட்டு இருக்குது. ஒரு உணர்ச்சி பூர்வமான விஷயத்தை முதல்வர் விஜய் அவர்களும் முதல்வர் விஜயுடைய மகன் சஞ்சயும் பேசியிருக்கிறாங்க. இது ஒவ்வொருத்தருடைய இந்த குறிப்பிட்ட ஆடியோ கண்களை கலங்க வைத்திருக்குது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இப்போ இருவரும் பேசியிருக்கிறாங்க. அப்படி என்ன முதல்வர் விஜய் அவர்கள் ஃபோன் பண்ணி தன்னுடைய மகன் சஞ்சய் கிட்ட பேசினாரு, தன்னுடைய மகன் சஞ்சய் என்ன ரிப்ளை கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயம். ஏன்னா இது ஒரு மிக பெருமளவுக்கு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது. இதை பற்றி வாங்க நம்ம முழுக்கவே தெரிஞ்சுக்கலாம். நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுங்க. நேயர்களே, முதல்வர் விஜய் அவர்கள் சிஎம் ஆகி இத்தோட பார்த்தீங்கன்னா 50 நாட்கள் ஆக போகுது. இதுவரைக்கும் அவருடைய செயல்பாடுகள் மிக பெருமளவுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு நம்முடைய தமிழக மக்கள் மட்டும் பேசல, உலகளவில் இருக்கிற அனைவருமே பேசிட்டு இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு முதல்வர் விஜயருடைய செயல்கள் ஒவ்வொன்றையுமே எல்லாருமே பெருமைப்பட பேசிட்டு இருக்கிறாங்க. அது சிங்கப்பெண் செருப்பு அதிரடிப்படை திட்டமாகட்டும், இல்லை ஊழலை கம்ப்ளீட்டாக ஒழிச்சதாகட்டும், அது இல்லைன்னா இன்னைக்கு நம்முடைய பள்ளி கல்விகளுக்கு நம்முடைய மயில்சாமி அண்ணாதுரை சயின்டிஸ்ட்டு ஒரு முக்கியமான பொறுப்பில் போட்டதாகட்டும், ஒவ்வொரு விஷயத்தையுமே உலகத்தில் இருக்கிற அனைவருமே பெருமைப்பட பேசிகிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப முக்கியமாக மற்ற மாநில மக்கள்லாம் என்ன பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்வர் விஜய் அவர்கள் பிஎம்மாக ஆகணும் அப்படிங்கிற ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை எல்லாருமே பேசிகிட்டு இருக்கிறாங்க. இல்லைன்னா என்ன பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் எப்படி தமிழ்நாட்டுக்குள்ளே வருது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஏன்னா என்னுடைய பிள்ளைகள்லாம் இப்படிப்பட்ட ஒரு அரசாங்கத்துக்கு கீழே இருந்தால் நல்ல ஒரு கல்வி கேட்டு நல்ல ஒரு கல்வி பெற்று நல்ல ஒரு நிலைமைக்கு வருவாங்க. அதனால் எங்களுடைய மாநிலத்தில் இருக்கிறதுக்கு எங்களுக்கு பிடிக்கல, இங்கே வெறும் லஞ்சம் ஊழல் ஒரு அரசாங்கமே சரியில்லை, முதல்வர் விஜயுடைய அரசாங்கத்தில் நாங்கள் வாழணும்னு ஆசைப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இன்னும் நிறைய பேர் பிஎம் ஆகணும்னு பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஹிந்திக்காரங்களாம் அவ்வளோ ஆதரவு தெரிவிக்கிறாங்க. அதற்கும் மேலே ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கு, மலையாளம் ஒவ்வொருத்தருமே இப்போ அவங்களுடைய அரசியலை பற்றி பேசுறதை விட முதல்வர் விஜய் அவங்களுடைய அரசியலை பற்றி தான் பேசிட்டு இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் முதல்வர் விஜய் அவர்களுக்கு ஓட்டு போடாதவங்க கூட இப்போ மிக பெரும் அளவுக்கு பெருமையாக பேசுகிறாங்க. ரொம்பவே நல்ல ஆட்சியை கொடுக்குறாரு, உண்மையாலும் ரொம்பவே அருமையாக இருக்குது. இதே நிலைமை நீடிச்சா கண்டிப்பாக தமிழகம் ஒரு சிறந்த மாநிலமாகும். அவருடைய குறிக்கோளான 2036ஆம் ஆண்டு தமிழகம் $1 ட்ரில்லியன் பொருளாதாரத்தை தொடரும் அப்படிங்கிறத கண்டிப்பாகவே அடைஞ்சிரும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்கிறாங்க, முதல்வர் விஜய் அவர்களுடைய இந்த சிறப்பான ஆட்சி தொடர்ந்துருச்சுன்னா அவர் இருக்கிற வரைக்கும் நிரந்தர முதல்வர் அவர் மட்டும்தான் அப்படிங்கிறதுல எல்லாருமே உறுதியாக இருக்கிறாங்க. ஆனால் ஒரு குறிப்பிட்ட விஷயம் எல்லாருமே கஷ்டப்படுத்துது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சங்கீதா அவர்களும் முதல்வர் விஜய் அவர்களும் பிரிஞ்சு இருக்கிறது எல்லாருமே கவலைப்படுத்துது அப்படிங்கிற மாற்றுக்கிறதே கிடையாது. டிவிக்கு தொண்டர்களாகட்டும், பெண்கள் தாய்மார்கள் எல்லாருமே இந்த குறிப்பிட்ட விஷயத்தை பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. முதல்வர் விஜய் அவர்களும் சங்கீதா அவர்களும் சேரணும், அதுதான் ரொம்பவே அழகாக இருக்கும். த்ரிஷா மேலே கடுமையான கோபத்தை எல்லாருமே முன் வச்சுட்டு இருக்கிறாங்க. த்ரிஷாவுடைய ஃபோட்டோவை பார்த்துட்டாலே போதும். இத்தனைக்கும் இப்போ ரீசெண்டாக வந்த கருப்பு திரைப்படத்தில் த்ரிஷா அவங்க ஒரு சில சீனில் தான் வருவாங்க. அதற்கே மிக பெரும் அளவுக்கு ட்ரோல் செய்யப்பட்டாங்க சமூக வலைத்தளங்களில். இப்படி இருக்கிற நேயர்களே, இப்போ ஒரு குறிப்பிட்ட ஆடியோ மிக பெரும் அளவுக்கு வைரலாக போயிட்டு இருக்குது. முதல்வர் விஜய் அவர்களும் முதல்வர் விஜய் மகனும் பேசின அந்த குறிப்பிட்ட ஆடியோ மிக பெரும் அளவுக்கு வைரலாக போயிட்டு இருக்குது. அந்த ஆடியோவில் அந்த குறிப்பிட்ட தகவல் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்வர் விஜயுடைய மகனுக்கு இப்போ வெளிநாட்டில் இருக்கிறாராம், மிக பெரும் அளவுக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறாராம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, முதல்வர் விஜய் அவர்கள் என்னைக்கு முதலமைச்சரானாரோ அதிலிருந்து சங்கீதா கிட்ட நான் மீண்டும் பேசணும் அப்படிங்கிற ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை தொடர்ந்து பேசிகிட்டே இருக்கிறாராம். இப்படி இருக்கிறப்ப தான் சஞ்சய்க்கு அவருடைய மகனுக்கு உடல்நிலை சரியில்லைங்கிற விஷயம் தெரிஞ்ச உடனே உடனடியாக கால் பண்ணி ஃபோன் பண்ணியிருக்காராம். சஞ்சய் உடல் எப்படி இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு கேட்டிருக்காராம். ஆனால் சஞ்சய் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கேஷுவலாக தான் அப்பா ஒரு சிஎம் அப்படிங்கிறதெல்லாம் நினச்சிக்காம ரொம்பவே கேஷுவலாக சிம்பிளாக டேட் நல்லா இருக்கு டேட் அப்படிங்கிறத மட்டும்தான் சொல்லியிருக்காராம். முதல்வர் விஜய் அவர்கள் நான் சீக்கிரமாகவே நம்ம மீட் பண்ணலாம், உடம்பு நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காராம். அதற்கு மீண்டும் சஞ்சய் அவர்கள் ஓகே டேட் அப்படின்னு சஞ்சய் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சில வார்த்தைகளாலேயே அவருடைய பேச்சை கட் பண்ணியிருக்காராம். முதல்வர் விஜய் அவர்கள் இன்னும் ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இவங்களுடைய கன்வர்சேஷன் முடிஞ்சிருக்கு. இந்த ஒரு குறிப்பிட்ட ஆடியோ மிக பெரும் அளவுக்கு வைரலாக போயிட்டு இருக்கு நேயர்களே. முதல்வர் விஜய் அவர்களுக்கு என்ன வேணும்னு நினைக்கிறாரு, எதனால் அவர் இவ்வளோ தூரம் கஷ்டத்தில் இருக்காருன்னு நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்கள்லாம் என்ன? த்ரிஷாவோட சேர்ந்து வந்தால் சந்தோஷமாக இருப்பாரா, இல்லை சங்கீதா அவர்களோட சேர்ந்து வாழ்ந்தால் நல்லா இருப்பாரா? உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே